கல்வி ஆண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையுடன் தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வியே எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் சக்தி என்றும், உயர்ந்த கனவுகளை வளர்த்து கொண்டு அதற்கேற்ப கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் ஒரு படியாக அமையட்டும் என்றும், மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டால் வெற்றி உங்களை தேடி வரும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை அரும்பாக்கம் CMDA குடியிருப்பு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு கல்வி உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து 21 டிஜிட்டல் திறன் பலகைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை இணையதளத்தில் கட்டாயமாக வெளியிட வேண்டும் என்று கூறிய அவர், முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். காலை உணவுல ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதற்கான ஒரு ஃபண்ட் அலோகேட். ஆனா உண்மையிலேயே 10 பேர் சாப்பிட்றதா கணக்கு கட்டிட்டு ஒருவேளை 8 பேர் தான் சாப்பிட்றாங்க, 2 பேர் போகஸா கட்டிட்டாங்க, மிடில் மேன் ஏதோ பண்றாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உபகரணங்கள் கொடுக்கறதுல ஊழல் பண்றாங்க, டெண்டர்ல முறைகேடு பண்றாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அலோகேஷன்ல, ரெனவல்ல, NOCல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த லீக்கேஜ் எல்லாம் தடுத்துட்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு அவங்க கொடுத்துட்டாலே போதும். ஒரு நாள் இந்த கல்வி கனவுகள் பலிக்கும்.